நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த மண்ணில் உள்ள அற்புதங்கள், அதிசய மனிதர்கள், அமானுஷ்ய நிகழ்வுகளை உங்கள் நெஞ்சங்களில் பதிய வைக்கும் புதிய முயற்சி வழங்குகிறது நம் தொலைக்காட்சி. நம்மை சுற்றி நடக்கும் நெஞ்சை நிகழ வைக்கும் சம்பவங்கள், உள்ளத்தை உழுக்கும் நிகழ்வுகள், முடங்கி கிடக்கும் சாதனை மனிதர்கள், இவைகளை எல்லாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி தான் மெய்யா பொய்யா. இந்த நிகழ்ச்சியில் நாம் உண்மையை உரசி பார்ப்போம், பொய்களை கொஞ்சம் அலசி பார்ப்போம். கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதையும் பொய்யென்று சொல்லும் இந்த உலகில் மெய்யென்று எதை சொல்வர்? தீர விசாரிப்பதைத்தான். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் அந்தந்த தளத்திற்கே சென்று தீர விசாரித்து உண்மை எது பொய்யது என அறிய தரும் வித்தியாசமான நிகழ்ச்சி தான் மெய்யா பொய்யா. ரத்த சம்பந்தமான நெருங்கிய உறவினர்களிடையே திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை உடல்நல குறைபாடு உள்ள குழந்தையாகவோ அல்லது மனநல குறைபாடு உள்ள குழந்தையாகவோ பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதற்கு காரணம் ஜீன்கள், அதாவது ஜெனட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மரபியல் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று மருத்துவம் சொல்கிறது. ஆனால் ஒரு குழந்தை நன்கு வளர்ச்சி அடைந்த பிறகு, பெரிய ஆளான பிறகு, அந்த குழந்தையின் மனநல பாதிப்புக்கு காரணம் சூழ்நிலை சம்பந்தப்பட்ட விஷயமாகத்தான் இருக்க முடியும். நமது ஈழத்து தேசத்தில் தமிழ் சகோதரர்கள் 1,00,000 பேரை இலங்கை ராணுவம் கொன்று குவித்தது. இந்த ஒரு கொடூரமான சம்பவம் அந்த பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு கண்ணெதிரே நடந்த சம்பவமானது. அதனால் அந்த குழந்தைகள் மனபேதலித்து மனநலம் பாதித்தவர்களாக மாறிவிட்டார்கள். இதை நாளேட்டு செய்திகள் நமக்கு தகவலாக தந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலை வருவதற்கு காரணம் அந்த கொடூரமான சூழல் தான் அந்த குழந்தைகளை மனநலம் பாதித்தவர்களாக மாற்றியிருக்கின்றது. ஒரு குழந்தை மனநலம் பாதிப்பிற்கு என்ன காரணம் என்றால், அந்த ஆழ்மனதில் ஏற்படக்கூடிய மன முறிவு, கான்சியஸ் மைண்ட், அதில் ஏற்படக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இந்த மனநல பாதிப்புக்கு காரணமாகிறது என்று உளவியல் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்பவர் கூறுகின்றார். இப்படிப்பட்ட மனநலம் பாதித்தவர்களை எப்படி பராமரிப்பது? மருந்து மாத்திரைகள் மூலமாக குணமாக்குவதை விட்டுவிட்டு அன்பு, அரவணைப்பு, அதையும் தாண்டி மனிதாபிமானத்தோடு அவர்களை பராமரித்தால் அந்த மனநலம் பாதித்தவர்களை நம்மால் குணப்படுத்த முடியும். ஆனால் இப்போது மனிதாபிமானம் அல்லது மனிதநேயம் என்பது எப்படி இருக்கின்றது? கொல்கத்தா மாநகரத்தில் ஒரு வீதியில் அனாதையாக ஆதரவற்ற நிலையில் கிடந்த, பார்ப்பதற்கே அருவருக்கத்தக்க சூழலில் இருந்த தொழுநோயாளிகளை தொட்டு தூக்கி மருந்திட்டு அவர்கள் வாழும் காலம் வரை பராமரித்து பாதுகாத்து வந்தால் ஒரு கருணை தாய். அவள் கருவுற்று இருந்தால் ஒருவருக்கு மட்டும் தாயாயிருப்பாள். ஆனால் இவள் கருணையுற்றதால் இந்த உலகிற்கே தாயானாள். அவள்தான் அன்னை தெரசா. அவர்கள் வாழ்ந்த பூமியில் இப்போது மனிதநேயம் எப்படி இருக்கிறது? ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் மிகப்பெரிய விபத்து ஒன்று நடந்தது. அந்த விபத்தில் சாவின் விளிம்பில் கடைசி தருணத்தில் இருந்து கொண்டிருந்த அந்த பயணம் செய்த நபர்களை காப்பாற்றுவார்கள் என்று 2 கைகளையும் தூக்கி காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதரும் பொழுது ஒரு கூட்டம் வந்து அவர்கள் அணிந்திருந்த தங்க நகைகள் எல்லாம் திருடி சென்று விட்டார்கள். அதுதான் அப்படி என்றால், தூத்துக்குடியில் ஒரு நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த ஒருவர் விபத்தில் மாண்டி இறந்து போகிறார். அதை வழக்கு பதிவு செய்த வந்த போக்குவரத்து காவல்துறை அதிகாரியோ இறந்து போனவர் பையில் இருந்த 2,000 ரூபாயை திருடி சென்று விட்டார். அங்கு அப்படி என்றால், நமது மண்ணில் புதிய பேருந்து நிலையம் அருகில் அரைகுடை ஆடை அணிந்து மனநலம் பாதித்த ஒருவர் நடந்து செல்லும் பொழுது ஆட்டோ ஓட்டுநர்கள் அங்கிருந்தவர்கள் எல்லாம் அந்த மனநலம் பாதித்தவர்களை கேலி பேசி அவர்களை விரட்டி அடித்தது மிகவும் கேலிக்கூத்தாக இருக்கிறது. இப்படித்தான் மனித நேயமானது ஒரு பக்கம் மாண்டு போய் கொண்டிருக்கிறது. மற்றொரு பக்கம் பார்த்தால் ஒரு சில நபர்களால் அந்த மனித நேயத்தை தாங்கி பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ராமநாதபுரத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அச்சுந்தன் வயல் என்னும் கிராமத்தில் ஒரு சமூக ஆர்வலர் ஒரு மனநலம் பாதித்தவர்களுக்காக ஒரு காப்பகத்தை நிறுவி பாதுகாத்து வருகின்றார். அந்த காப்பகம் செஞ்சோலை மனிதநேய காப்பகம். அந்த காப்பகத்தினுடைய நிர்வாகி நாகேஸ்வரன் அவர்களிடம் நாம் கண்ட ஒரு பேட்டி இதோ.
கேட்டறியாமே எங்களுக்கா அன்பு செய்ய யாரும் இல்லையே இதை அறியாயோ முருகாவும் கருணை இல்லையே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடன் ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் ஆதரவு காட்ட உறவுகளும் இருக்கையில் மனிதன் எதையோ தேடி ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றான். அதனால்தான் மனித நேயம் என்பது மடிந்து கொண்டிருக்கின்றது. இந்த காப்பகம் வைத்து நடத்துபவர்களால் மனித நேயம் ஒரு பக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான தகவலாக இருக்கக்கூடும். தெருவோர மனநோயாளிகளுக்கான மறுவாழ்வு மையத்திலிருந்து பேசிட்டு இருக்கோம். அதனுடைய நிர்வாகிகிட்ட அதை பற்றிய விரிவான தகவல்களை நாம் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயா வணக்கம். இந்த காப்பகம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 2005 தொடங்கிட்டோம். நாங்கள் தொடங்கி மனநோயாளி தெருவோரங்களில் தெரியுற நாங்கள் வந்துக்கிட்டு ஒரு மையம் அமைச்சு அவங்களுக்கு தெருவோரங்களை சுற்றி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவங்கள வந்துக்கிட்டு பராமரிக்கிறது, இப்படி தொடர்ந்து நாங்கள் வந்துக்கிட்டு மனநோயாளிகளுக்காண்டிய ஒரு சில காரியங்கள் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசு செய்ய தவறிய பணியில் வந்துக்கிட்டு எங்களை மாதிரி தொண்டு நிறுவனங்கள் காப்பகங்கள் வந்துக்கிட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்வாடி, ராமேஸ்வரம் இப்படி வந்துக்கிட்டு மனநோயாளிகளாக வந்துக்கிட்டு வீட்டில் வந்துக்கிட்டு வச்சுக்கிற முடியாமல் பாதுகாத்துக்கிற முடியாமல் கொண்டு வந்து தெருவோரங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால மற்ற தமிழ்நாடு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துக்கிட்டு மனநோயாளிகள் அந்த சுற்றி தெரிகிற மாவட்டம் வந்துட்டு நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தான். கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு சொந்த அக்கா தங்கச்சி அம்மா அப்பா அண்ணன் தம்பி அவங்களை வீட்டுக்குள்ளே வச்சு பாதுகாக்க முடியாமல் அவங்கள பராமரிக்க முடியாமல் கொண்டு வந்து தெருவோரங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. அரசாங்கம் வந்துக்கிட்டு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு 2000 பேரை வச்சு பார்க்குற அளவுக்கு வந்துக்கிட்டு இங்கே ஒரு காப்பகம் கட்டணும். அதற்கான வாய்ப்பு இல்லை. மூட நம்பிக்கைங்கிற அடிப்படையில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஏர்வாடியில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. வந்துக்கிட்டு அங்கே உள்ள அந்த சமாதிகளில் வந்துக்கிட்டு விட்டுட்டு அங்கே உள்ள அந்த ஏர்வாடியில் உள்ள தற்கால கொண்டு வந்து விட்டுட்டு போனால் சரியாக இருங்கிற ஒரு மூட நம்பிக்கையில் விட்டுட்டு போகிறாங்க. மூட நம்பிக்கைக்கும் சாமிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயம் இந்த மனநோய்ங்கிறது குணப்படுத்திடலாம். குணப்படுத்தக்கூடிய ஒரு எல்லா காய்ச்சல் மண்டையிடி இப்படி ஒரு வியாதி மாதிரி அது ஒரு வியாதி. அதை வந்துக்கிட்டு மருந்து மாத்திரை கொடுத்து குணப்படுத்தலாம். ஆனால் வந்துக்கிட்டு அதை தெரியாமல் வந்துட்டு பேய் பிடிச்சிருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னு கொண்டு வந்து இந்த மாதிரி புண்ணிய ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோயிலில் தெருவோரங்களை கொண்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க வந்துக்கிட்டு பராமரிக்க சாப்பாடு இல்லாமல் அவங்கள பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தெருவோரங்களை பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறவங்கள வந்துக்கிட்டு எங்களுடைய தெருவோர மனநோயாளிகள் மறுவாழ்வு மையம் சமீபகாலமாக வந்துக்கிட்டு நாங்கள் இதுக்குன்னு வெஹிக்கிள்லாம் வச்சுருக்கோம். பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டால் காவல்துறை மூலமாக அவங்க வந்து எங்கள்கிட்ட இங்கே விடுவாங்க, இல்லை எங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. நாங்கள் போய் ரொம்பவும் சீரியன்ஸாக பொதுமக்களுக்கு தொந்தரவு அடிக்கிறது கடிக்கிறது இந்த மாதிரி உள்ள தெருவோரங்களில் தர மனநோயாளியில் வந்துக்கிட்டு நாங்கள் இங்கே கூட்டு வந்து மொட்டையடித்து நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா குளிக்க வச்சு நல்லா மருந்து மாத்திரை கொடுத்து எவ்வளோ பெரிய கேஸையும் நாங்கள் வந்துக்கிட்டு ஒரு 3 நாளில் வந்துக்கிட்டு எங்களால் சரி பண்ண முடியும். அதற்கான படிப்பு நான் வந்துக்கிட்டு படிக்காட்டா கூட இங்கே இருக்கிற அரசு தலைமை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மனோதத்துவ மருத்துவர்களான டாக்டர் பெரியார் லெனின், டாக்டர் புஷ்ப கலாம் அம்மா அவங்களுடைய உதவியோட சிறப்பாக அந்த பணியை நாங்கள் வந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் வந்துக்கிட்டு சிறப்பாக அந்த பணியை நாங்கள் வந்துட்டு செய்கிறதுக்கு புத்தேந்தல் கிராமத்தில் ஒரு 1.5 ஏக்கர் இடம் வாங்கி பிரம்மாண்டமான முறையில் மனநல காப்பகம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ராமநாதபுரத்தில் மனநோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க. ஏன் நம்ம மாவட்டத்தில் அந்த அதிக எண்ணிக்கை கூட இருக்குது? இல்லை வேறு மாவட்டத்திலிருந்து நம்ம மாவட்டத்தை நோக்கி கொண்டாந்து விட்டு போகிறாங்களா? அதான் சொன்னேன்ல உங்களுக்கு, ஏர்வாடியில் வந்துக்கிட்டு அங்கே உள்ள தற்கால கொண்டு விட்டால் குணமாயிருங்கிற ஒரு மூட நம்பிக்கை.
அதுவே ஒரு தவறான விஷயம், ஒரு தப்பான ஒரு மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு மூட நம்பிக்கை. அங்கே உணர்ந்து விட்டா சரியாயிருன்னு வந்துக்கிட்டு ஒரு கோயில் குளத்தில் உணர்ந்து விட்டா சரியாருன்னு நினைக்கிறாங்க. அது தவறான விஷயம், தப்பு. அது அவங்கள வந்துக்கிட்டு முறையான வந்துக்கிட்டு மனசுக்கு டாக்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் மருந்து மாத்திரை இதெல்லாம் கொடுத்தா வந்துக்கிட்டு சரியாயிரும். அதைத்தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்கள் வந்துக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு கோயில் குளம் மந்திரிக்கிறோம் அதெல்லாம் கிடையாது. அங்கே வந்துட்டு அறிவியல் ரீதியாக உளவியல் ரீதியாக அவங்களுக்கு வந்துட்டு மருத்துவம் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து எங்களுக்கு அதான் அந்த உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த டாக்டர்கள் 2 பேருமே வந்துக்கிட்டு அவங்கள வச்சு நாங்கள் வந்துக்கிட்டு சரி பண்ணிடுறோம். இப்போ பெத்த குழந்தைங்களே தன்னுடைய பேரண்ட்ஸையோ தன்னுடைய உடன்பிறந்த சகோதரர்களையோ ஒதுக்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஆளான பின்னால். ஆனால் நீங்கள் வந்து ரத்த பாசமோ எந்தவித உறவுகளுமே இல்லாமல் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு கடைகளும் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறீங்க. இந்த எண்ணம், இந்த மனப்பான்மை வந்து இந்த மனிதநேய மனப்பான்மை வந்து எல்லாத்துக்கும் வர்றது கிடையாது. இது மனிதநேய பண்பு வர்றதற்கு எது உந்து சக்தியாக இருந்தது, என்ன காரணம் உங்களுக்கு வந்து அது அடிக்கோலாக இருந்து செயல்படுத்திருக்கீங்க? பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஒரு பெரியாருடைய தொண்டன், பெரியார் இயல்வாதி. பெரியார் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு 3000 ஆண்டு காலமாக வந்துக்கிட்டு அடிமைத்தனத்தில் இருந்த அந்த பெரியார் மக்களை வந்துக்கிட்டு ஒரு படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு வந்துக்கிட்டு எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் நன்றி கூட எதிர்பார்க்காம வந்துக்கிட்டு இந்த மக்களுக்காண்டி சேவை பண்ணார். அவருடைய தொண்டன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனிதநேயத்தோடு வந்துக்கிட்டு திருவோரங்களை சுற்றித் திரிகிற இந்த மனநோயாளிகளுக்கு ஏதாவது வந்துக்கிட்டு பண்ணணுங்கிற அடிப்படையில் எனக்கு வந்துக்கிட்டு ரோல் மாடல் பெரியார் தான். அவருடைய அந்த மனிதநேய அடிப்படையில் வந்துக்கிட்டு நான் அந்த பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா திருவோரங்களை சுற்றித் திரிகிற மனநோயாளிகளுக்கு வந்துக்கிட்டு காரியம் பார்க்குறது எங்களுடைய மையமாக தான் இருக்கும் நான் வந்துக்கிட்டு நினைக்கிறேன். எங்களை மாதிரி வந்துக்கிட்டு திருவோரங்களை சுற்றித் திரிகிற மனநோயாளிகளுக்கு இதுவரையும் யாருமே எதுவுமே செய்யலை. அவங்களுக்கு உண்மை. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ஒரு ஆடு மாடுகள் கூட வந்துக்கிட்டு ப்ளூ கார்ட்ஸ்னு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு துன்புறுத்தம் ஏதாவது ஒரு விஷயங்கள் வச்சுருக்காங்க, காப்பகங்கள் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்கள மாதிரி ஆளுகளுக்கு வந்துக்கிட்டு யாருமே கிடையாது. எங்களை போன்ற ஒரு சில வந்துக்கிட்டு பேர் தான் வந்துக்கிட்டு இவங்களுக்கு வந்துக்கிட்டு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. மக்களை வந்து நீங்கள் எந்த முறையில் கையாளுறீங்க, அப்படி கையாளும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்ன, அந்த மாதிரி சிரமங்கள் ஏற்படும் பொழுது உங்களுடைய மனநிலை எந்த நிலையில் இருக்கும்? நோயாளிகளை வந்துக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒரு குழந்தையாக தான் பார்க்கணும். நம்ம வந்துக்கிட்டு ஆள் உடம்பு நல்லா வளர்ந்துருப்போம், நல்லா தட்டகாத்திரமாக இருப்பாங்க. ஆனால் வந்துக்கிட்டு மூளை சம்மந்தப்பட்ட மன சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண குழந்தை தான் அவங்க. நம்ம சமயத்தில் வந்துக்கிட்டு நாங்கள் வந்துக்கிட்டு அவங்கள ஒரு முறைப்படுத்தும் போது எங்களை அடிக்க கூட செய்வாங்க. அதை கூட நம்ம வந்துக்கிட்டு நம்ம வாங்கிக்கிறது தான் வேணும். ஏன்னா அவங்க தெரிஞ்சு எதையும் செய்ய போகிறதில்ல, தெரியாமல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம திருப்பி வந்துக்கிட்டு நம்ம அவங்கள வந்துக்கிட்டு அடிக்கக்கூடாது. அவங்கள வந்துக்கிட்டு சரி எவ்வளவு சிவியரன்ஸாக இருக்காங்களா, இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படித்தான் யோசிக்கணுமே ஒழிச்சு வேறு திருப்பி நம்ம வந்துட்டு அவங்களை தாக்கவோ. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இந்த மனநல சம்மந்தப்பட்ட மருத்துவர் சொல்லுவாங்க, மனநோய் வந்துக்கிட்டு மனநோயாளிகளே அடிக்கக்கூடாது, அடித்தால் வந்துக்கிட்டு அந்த வேகத்தை வந்துட்டு அதிகப்படுத்துங்கிட்டு அதை முதல்ல மனசில் வச்சுக்கணும். இப்போ குடும்பத்திலே யாராவது மனநோயாளிகள் இருக்காங்கன்னா அவங்க வந்துக்கிட்டு எங்கள் உறவினர்களை வந்துட்டு யாரும் அடிக்கக்கூடாது. அவங்க வந்துக்கிட்டு மருத்துவருடைய ஆலோசனைப்படியே மருந்து மாத்திரை கொடுத்து வந்துட்டு சரி பண்ணணும். அதைத்தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ மருத்துவருடைய ஆலோசனை பண்ணி அவங்களுக்கு என்ன மருந்து மாத்திரை கொடுத்தா சரியாகும், அவங்களை எப்படி வந்துட்டு சரி பண்ணலாங்கிற அடிப்படையெல்லாம் வந்துக்கிட்டு பார்க்குறோம். ஒரு சில பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் வந்துக்கிட்டு எல்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் வந்துக்கிட்டு நம்ம பொறுத்தான் போகணும். அதனால தான் அந்த காரியத்தில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மனநோயாளிகளை நீங்கள் இங்கே அழைத்து வரும் பொழுது நீங்கள் என்னென்ன முறைகளை எல்லாம் மேற்கொண்டு இங்கே அழைத்து வரீங்க? அதுக்குன்னு எதுவும் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா, யார்ட்டையும் கேட்கணுமா, அந்த மாதிரி எதுவும் தகவல் உண்டா? பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டப்படி வந்துட்டு மனநோயாளிகளை வந்துக்கிட்டு யாரும் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் பிடிச்சி வந்துட முடியாது. இதுக்கு வந்துக்கிட்டு இப்போ அந்த ஏர்வாடியில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 27 பேர் வந்துக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. தீயை வச்சு இது மாதிரி ஒரு இன்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அதனால் வந்துக்கிட்டு சட்டங்களை வந்துக்கிட்டு நம்மளுடைய தமிழக அரசு ரொம்ப கடுமையாக பண்ணியிருக்காங்க. அதனால் வந்துக்கிட்டு ஒரு தெருவோரங்களை சுற்றுத்தில் மனநோயாளிகளை வந்துக்கிட்டு இந்த மாதிரி காப்பகங்களுக்கு கொண்டு வரதுங்கிறது சட்டப்படி வந்துக்கிட்டு காவல்துறைக்கு வந்துக்கிட்டு நம்ம தெரியப்படுத்தி இப்போ எங்களை மாதிரி பொதுவான ஆளுங்க வந்துட்டு சமூக ஆர்வலர்கள் வந்துக்கிட்டு புகார் பண்ணி அவங்க வந்துட்டு வழக்கு பதிஞ்சு திருப்பி வந்துக்கிட்டு மனநல மருத்துவத்தை வந்துக்கிட்டு அந்த மனநோயாளியை கொண்டு போய் இவர் எந்த அளவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு வந்துக்கிட்டு
அவர் வந்து சான்றிதழ் கொடுக்கணும் அந்த சம்மந்தப்பட்ட மருத்துவர், மனநல மருத்துவர். அவங்க திருப்பி காவல்துறை மூலமாக அந்த அந்த மனநல மருத்துவரை வந்துக்கிட்டு அந்த சான்றிதழோடு அவங்க வந்து போய் நீதிபதி முன்னால் வந்துக்கிட்டு முன்னிறுத்தணும். அவர் வந்துக்கிட்டு அரசு மேற்பார்வையில் உள்ள காப்பகங்களுக்கு அவரை வந்துட்டு ஒப்படைக்கலாம், அவரை வந்து நீங்கள் பராமரிக்கலாம்னு சொல்லிட்டு நீதிபதியின் சொல்கிற அதனுடைய அடிப்படையில் வந்துக்கிட்டு தான் அவங்களை வந்துட்டு நம்ம பராமரிக்க முடியும். இப்போ அப்படி தான் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயங்களை. அதுக்கே ஒரு குறிப்பிட்ட நிதி தேவைப்படுது. இப்போ இது மாதிரி ஒரு நிறுவனத்தை நிறுவி அவங்களுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பும் ஆதரவும் கொடுத்துட்ருக்கீங்க. அதற்கான நிதி வந்து எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? இப்போ வந்துட்டு நல்ல கேள்வி இது. கிட்டத்தட்ட வந்து நாங்கள் இந்த நிறுவனம் தொடங்கி 2005 தொடங்கினோம். ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. நிதியை பொறுத்தவரை ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இங்கே உள்ள ராமநாதபுரத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் வந்துக்கிட்டு டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இப்படி கொடையில்லாம் கொண்டவர்கள் வந்துக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய உதவியால் வந்துக்கிட்டு நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு வர்றோம். மற்றபடி வந்துக்கிட்டு என்னுடைய சொந்த உழைப்பில் உள்ள பொருளாதாரமும் இதெல்லாம் வந்துக்கிட்டு நாங்கள் வந்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவரையும் வந்துக்கிட்டு தங்கு தடையின்றி இங்கே பராமரிக்கப்படுறவங்களுக்கு வந்துக்கிட்டு முதியோர்களுக்கு, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்துக்கிட்டு சாப்பாடு, அரிசியெல்லாம் வந்துக்கிட்டு அந்த மற்ற வந்துக்கிட்டு கொடையாளர்கள்ட்ட வந்து வந்துக்கிட்டு உதவியாக கொடுத்துட்றாங்க. காய்கறிலாம் வந்துக்கிட்டு இந்த மாதிரி காய்கறி கடையில் அந்த காய்கறி மார்க்கெட்லேருந்து இலவசமாக கொடுத்துட்றாங்க. அதான் பெரும் உதவியாக இருக்குது. உடையெல்லாம் வந்துக்கிட்டு இந்த பகுதி மக்களே வந்துக்கிட்டு உடையெல்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ ஒரு பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டு நாங்கள் ஒரு மனநல காப்பகம் தொடங்குறதுக்கு இப்போ புத்தகத்தில் வந்துக்கிட்டு ஒரு 1.5 ஏக்கர் இடம் வாங்கி பிரமாண்டமாக வந்துக்கிட்டு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே நிதி தான் எங்களுக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக வந்துக்கிட்டு கிடைக்கும்னு நம்புகிறோம். தொடங்கிடுவோம். நிச்சயம் வந்துக்கிட்டு அது முடியுங்கிற நம்பிக்கை தான் தொடங்கியிருக்கோம். நாங்கள் எந்த விதமான இருப்பும் இல்லாமல் தான் நாங்கள் தொடங்கியிருக்கோம். நிச்சயம் இந்த பகுதியில் உள்ள கொடையில் உள்ள நண்பர்களை நம்பி தான் நாங்கள் தொடங்கியிருக்கோம். நிச்சயம் வந்துக்கிட்டு அது வெற்றி அடையும். ஏன்னா முதல்ல ராமநாதபுரம் பகுதியிலே வந்துக்கிட்டு முதியோர்களுக்காண்டியும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்காண்டி ஒரு காப்பகம் வந்துக்கிட்டு ராமநாதபுரத்தில் நாங்கள் வந்துக்கிட்டு தொடங்குறது தான் முதல் முறை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். இந்த காப்பகத்தை வந்து ஒரு பொதுநல நோக்கோடு சிறந்த சேவை மனப்பான்மையோடு நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இருந்தாலும் இதையும் இன்னும் சிறப்பாக செய்வதற்காக நீங்கள் ஒரு திட்டம் வச்சுருப்பீங்க. அப்படி எதிர்கால திட்டம் எதுவும் இருக்கா? இன்னும் பல சேவைகள் செய்வதற்காக நீங்கள் எதுவும் தொலைநோக்கு பார்வையில் எதுவும் திட்டம் எதுவும் நீங்கள் வச்சுருக்கீங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 பேர் 150 பேர் வந்துக்கிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் என்னால் வந்துக்கிட்டு கெப்பாசிட்டி. அரசு வந்துக்கிட்டு என்ன செய்யணும்னா சாதாரணமாக வந்துக்கிட்டு நினைக்காம முதியோர்களுக்கு எப்படி வந்துட்டு உதவித்தொகை கொடுக்குறாங்களோ, ஆதரவற்ற பெண்கள் கைம்பெண்களுக்கு வந்துக்கிட்டு எப்படி முதியோருக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்களோ, அது மாதிரி மனநோயாளிகள் பற்றி இந்த அரசு வந்துக்கிட்டு சிந்திக்கணும். சிந்திச்சா தான் வந்துக்கிட்டு தமிழ்நாடு லெவலில் மாவட்டம் முழுவதும் வந்துக்கிட்டு ஒரு 2000 பேரை வச்சு குறைந்தது 1000 பேராக வச்சு பராமரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனநல காப்பகம் ராமநாதபுரத்தில் மட்டும் இல்லை, அந்த தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் முழுவதும் வந்துக்கிட்டு ஒரு காப்பகத்தை வந்துக்கிட்டு இந்த அரசு ஏற்படுத்தணும். அரசு நினச்சா தான் வந்துட்டு இதை வந்துக்கிட்டு செய்முறை கொடுத்து தனிப்பட்ட வந்துக்கிட்டு என்னால் வந்துக்கிட்டு செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காண்டி வந்து நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னு நான் சொல்ல முடியாது. அரசு வந்துட்டு இதில் முழு முயற்சி எடுக்கணும். அரசு வந்துட்டு இதில் சொல்கிறதுக்கு வந்துக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அரசு அக்கறை இல்லாமல் இருக்குது. அரசு கண்டிப்பாக இந்த புதிய அரசு வந்துக்கிட்டு அக்கறை எடுத்து மாவட்டம் முழுவதும், அதான் எங்களுடைய கோரிக்கை. நான் பலமுறை வந்துக்கிட்டு இங்கே உள்ள ஒரு 4-5 வருடங்களாக வந்துக்கிட்டு இங்கே உள்ள மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்துக்கிட்டு நான் கோரிக்கை மனுவாகவே கொடுத்துருக்கேன். நாங்கள் பண்ணணும்னு வந்துக்கிட்டு நாங்கள் கேட்கல. பொதுவாக மனித நேயத்தை சிந்திச்சு இந்த தெருவோரங்கள் தர மனநோயாளிகளுக்கு தமிழ்நாடு முழுவதுமே வந்துக்கிட்டு மாவட்ட தலைநகரங்களில் காப்பகம் வைக்கணும். இதுதான் வந்துக்கிட்டு என்னுடைய ஆசை. உங்கள் பேர் என்னம்மா? யாழினி விஜயசாலினி. எந்த ஊர் நீங்கள்? கேரளா தான். கேரளா. இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 1 வருஷம் இருக்கேன். எப்படி இங்கே வந்தீங்க? முன்னாடியே வந்துடும். உங்கள் உறவுகள்லாம் இருக்கா? அம்மா, அப்பா, சகோதரர் அந்த மாதிரி ஏதாவது? கோயம்புத்தூர்ல இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருக்காங்க. இவங்க வந்து பாரதிநகர் ஏரியாவில் இருந்தோன்னு சொன்னீங்க. ஸோ அவங்க எப்படி அவங்கள இங்கே வந்து அழைச்சிட்டு வந்தீங்க? நம்ம காப்பகத்துக்கு எப்படி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க? ஒரு மாதமாக அந்த அம்மாவை நான் வந்துக்கிட்டு தெருவோரத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக அது வந்து அந்த இங்கேருந்து வாணி வரையும் மதுரை சாலையில் உள்ள வாணி வரையும் போய் விறகு பொறுக்கிறது. இப்போ திருப்பி வந்து பாரநகரில் வந்துக்கிட்டு ஒரு அந்த பழங்கள்லாம் விற்கிற கடையில் வந்துக்கிட்டு கொஞ்சம் தஞ்சம் வந்து அங்கே இருந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பார்க்கும்போது சரி பொண்ணாருக்கு ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை வந்துடும்னு சொல்லிட்டு அவங்கள பாதுகாப்பாக காவல்துறை மூலமாக வந்துக்கிட்டு நான் இங்கே கூப்பிட்டு வந்து இப்போ ஒரு 3 மாதம் ஆச்சு. அவங்களுக்கு வந்துக்கிட்டு மருந்து மாத்திரையெல்லாம் அரசு மருத்துவமனை மூலமாக மருந்து மாத்திரைலாம் கொடுத்து இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு கொஞ்சம் ஓரளவு நல்லா சொல்கிறத கேட்குற அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காங்க. இது மாதிரி வந்துக்கிட்டு நாங்கள் 2005 பல நூற்றுக்கணக்கான பேர்களை வந்துக்கிட்டு நாங்கள் சரிப்படுத்தி வந்துக்கிட்டு அனுப்பியிருக்கோம். அந்த வேலையை தான் இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அவங்களை பற்றி முழு விவரம் எங்களுக்கு தெரிஞ்சுன்னா சம்மந்தப்பட்ட உறவினர்களிடம் நாங்கள் அனுப்பி வச்சிருவோம். அந்த வேலை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய முக்கிய பணி. உங்கள் பேர் என்னையா? சரி. எந்த ஊரில் இருந்து வந்தீங்க? அம்மாப்பட்டினம். அம்மாப்பட்டினம். அம்மா அப்பா அந்த மாதிரி உறவுகள்லாம் இருக்கா அவங்களுக்கு? இருக்காங்க. அங்கேருந்து அம்மாப்பட்டினத்துலேருந்து இங்கே ராம்நாடுக்கு எப்படி வந்தீங்க? ராம்நாடுக்கு அவங்க தான் வந்து விட்டு போயிட்டாங்க. அது பின்னால் வந்து பார்த்தாங்களா எதுவும்? அது பார்க்கல. இந்த காப்பகத்தில் எப்படி ஐயா எப்படி உங்களை வச்சுருக்காங்க? நல்லா வச்சுருக்காங்க. நல்லா க்யூர் ஆகிட்டீங்க. நாகப்பட்டினத்திலிருந்து சரி இப்போ வந்து ராமநாதபுரத்தை நோக்கி வந்திருக்காங்க. உங்கள்ட்ட அடைக்கலம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு சரணாலயத்தில் சேரக்கூடிய ஒரு பறவை போல அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த ஷரீப் என்ற பறவையை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? இது வந்துக்கிட்டு முகமது ஷரீப் 10வது வரையும் நல்லா படிச்சிருக்காப்புல, நல்லா எழுதுவார், நல்லா படிப்பார். இவங்களுக்கு உறவினர் தான் இருக்காங்க. அதனால வந்துக்கிட்டு ஒரு அந்த மனநோயால் பாதிக்கப்பட்டதுனால வீட்டில் வச்சுக்கிறதுக்கு வந்துக்கிட்டு கொஞ்சம் தொந்தரவாக இருக்கிறதுனால வந்து விட்டு போயிட்டாங்க.